அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி நம்மளுடைய நவ கிரகத்தில் மிகப்பெரிய நீதிக்கும் உண்மைக்கும் கட்டுப்பட்ட நம்மளுடைய சனி பகவான் வக்ரமடைகின்ற இந்த காலத்தில் கிட்டத்தட்ட 2026 ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் சனி பகவான் வக்ர நிலையில் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு கவனம் அப்படிங்கிறத உணர்த்துகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சியானாலே எல்லாருக்கும் ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஆஹா, இந்த சனி பயிற்சி வேறு ஆகுது, இந்த சனி பகவான் நம்மளை என்ன பாடாப்படுத்த போகிறாரோ, பம்பரமாக சுத்த வைக்க போகிறாரோ, இருக்கிறதைய இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுமோ, அப்படிலாம் நிறைய குழப்பங்கள் பல பேருக்கு வரும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர், கண்டிப்பாக நம்மளை இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு விஷயங்களை உணரக்கூடிய தன்மையில் செயல்படுத்துவார். சில நேரங்களில் நம்மளுடைய லைஃப்பில் எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை கொடுப்பார் அப்படிங்கிறத உணரக்கூடியவங்களும் இருக்கீங்க. அதாவது ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா, ஜோதிடத்தில், சனி கொடுப்பார் எவன் தடுப்பார். சனி பகவான் கொடுக்குறத நல்ல விஷயங்களை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களையும் கொடுப்பார். தவறுகள் செய்யும் பட்சத்தில் அதற்கான தண்டனையும் கொடுப்பவர் தான் சனி பகவான். இப்படிப்பட்ட சனி பகவான் வக்ர கதியில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 138 நாட்களில் என்னென்ன விஷயங்களை கொடுக்க போகிறாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 138 நாட்களில் 100 நாட்கள் உண்மையிலேயே உங்களுடைய லைஃப்பில் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான மாற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு வல்லமை சனி பகவானுக்கு கிடைக்க போது. யாருடைய அருளால்? குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக. கிட்டத்தட்ட வக்ரம் பெற்ற சனி பகவானை உச்சம் பெற்ற குரு ஒரு 100 நாளாக பார்ப்பார். அப்போ 100 நாள் எந்த பதட்டமும் இல்லாமல் நீங்கள் உங்கள் லைஃப்குள்ளே போகலாம். மீதி உள்ள 38 நாட்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணுங்கிறத நம்முடைய சனி பகவான் உணர்த்துகிறார் என்பதை நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலங்களில் குருவுடைய பார்வையின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்களில் என்னென்ன விஷயங்களில் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஸ்டைலை கொடுக்க போகிறார், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னா, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கார். அப்போ 10ஆம் இடங்கிறது என்ன சொல்லுவோம், கர்மா, தொழில், ஓகேவா? ஸோ இதுதான் மெயினாக நம்ம எடுப்போம். அதுக்கு பிறகு மாமனார் மாமியார், ஸோ இந்த மனைவியோட குடும்பத்தில் உள்ளவங்க, கணவருடைய குடும்பத்தில் உள்ளவங்கன்னு சொல்லி எடுப்போம். சரியா? உறவுகளில் அதை எடுக்கலாம். அப்படி பார்க்கும்போது மாமியார் மெயினாக வருவாங்க. ஏன்னா மாமனார் வர்றதை விட மாமியார் தான் இந்த இடத்துல வருவாங்க. சரியா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய லைஃப்பில் இந்த 100 நாட்களில் என்ன நடக்க போகுது? இந்த சனி பகவான் உங்கள் லைஃப்பில் ஒரு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவாரா? ஃபஸ்ட்டு என்னை பொறுத்தவரை நம்மளுடைய மிதுனராசிக்காரங்க என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா, சார் காசு பணம் தொட்டு மணியை விட மன நிம்மதி கிடைக்குமா? எல்லாருக்கும் நான் உதவி செஞ்சுருக்கேன், ஆனால் மற்றவர்கள் எல்லாருமே எனக்கு பிரச்சனை தான் பண்ணியிருக்காங்க. நான் யாரை ரொம்ப நேசித்து உண்மையானவங்க, நேர்மையானவங்க, இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கொடுக்கணும் அப்படின்னு நினைத்தேனோ அவர்கள் மூலமாகவே இந்த ஒரு 3 வருட காலத்தில் என்னோடய லைஃப்பில் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தையும் ஒரு இழப்பையும் பொருளாதார ரீதியாக சந்திச்சிட்டேன். இப்போ அதுலேருந்து நான் மீண்டு வருவேனா, நானே எனக்கு வச்ச ஆப்பை வெளியே வருவேனா அப்படின்னு எதிர்பார்க்குற மிதுனராசி என்பதாக நீங்கள் இருக்கீங்கன்னா, உறுதியாக மீண்டு மீளா துயரத்தில் இருக்கின்ற நம்முடைய மிதுனராசிக்காரங்க மீண்டும் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை இந்த 100 நாட்களில் சனி பகவான் கொடுக்க போகிறார். அதே போல் சந்தோஷத்தை தொலைத்த, சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கின்ற
நம்முடைய மிதுனராசி என்பவர்களுக்கு சந்தோஷம் நிலையான தன்மையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வக்ரம் பெற்ற சனி பகவான் குருவுடைய பார்வையுடன் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்ப்பதனால் உறுதியாக சந்தோஷம் நிலையாக இருக்க போது கிட்டத்தட்ட அந்த 100 நாட்களில் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆசைகள்னு வச்சுருப்பீங்கள்ல, அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பேராசை உங்கள்கிட்ட கிடையாது. என்னை பொறுத்த மிதுனராசிக்காரங்க பேராசைப்பட மாட்டீங்க. ஆசைப்படுறது எல்லாருடைய கடமை தான். மனிதாய் பிறந்த அனைவருமே ஆசைப்படுவோம். ஆனால் பேராசைப்படுறதுன்னு சில ராசிகள் இருக்கும். ஆனால் மிதுனராசி பேராசைப்படுவது கிடையாது. ஸோ உண்மையான ஒரு உன்னதமான ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு இனிமே தான் கிடைக்க போகுது. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்த்துட்டு போகிற உங்களுக்கு தூக்கம் என்பது தொலைந்து போச்சு. போராடி தான் தூங்குறீங்க. கிட்டத்தட்ட ஒரு இணையப்பத்தில் மிதுனராசிக்காரங்கள பல பேர் 1 மணிக்கு மேலே 3 மணிக்கு உள்ள தூங்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. யார் யாரெல்லாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலே பார்த்திங்கன்னா 1 மணிக்கு இருந்து 3 மணிக்கு மேலே தான் ரொம்ப டயர்டாகி மனசு போராடி அதுக்கப்புறம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு டிப்ரெஷனை உங்கள் கூட இருந்தவங்களே செஞ்சனால தான் உங்களால் ஏற்றுக்கிற முடியல. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. நிம்மதியான தூக்கம், வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், வெளி மாநில பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இந்த கரெக்டாக எத்தனை நாளில் இருக்குது? இந்த 100 நாட்களும் நம்முடைய ஜூலை 27க்கு அப்புறம் நடக்கப்போகுது என்பது கிரக ரீதியான உண்மை. சரி, வண்டி வாகனங்கள் வாங்கலாமா? வண்டி வாகனங்கள் வாங்கலாம். இந்த 100 நாட்களுக்குள்ளே வாங்கிக்கலாம். சரியா? அதுவும் பழைய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடாது. மேக்சிமம் மிதுனராசி என்பர்கள் புது வண்டி வாகனங்கள் வாங்கலாம். திருமணத்துக்காக முயற்சி எடுக்கின்ற மிதுனராசி என்பவர்களுக்கு இது சரியான காலகட்டம். வீட்டில் கெட்டிமலை சத்தம் கேட்க போகுது. அது உங்களுக்கா, உங்களுடைய இளைய சகோதர சகோதரிக்கா, அல்லது மூத்த சகோதர சகோதரிக்கான்னு உங்களுடைய சுய ஜாதகமும் அவங்களுடைய ஜாதகம் தான் நிர்ணயம் பண்ணோம். ஆனால் உறுதியாக உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பெலாம் நம்முடைய வக்ரம் பெற்ற சனி பகவான் கொடுப்பார் என்பது உண்மை. ஸோ அதே போல் வேலையில் ஒரு அங்கீகாரம் வேணும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், உயிருக்கு உயிராக வேலை பார்க்குறேன், உன்னதமாக வேலை பார்க்குறேன், ஆனால் எனக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு வருத்தத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மிதுனராசிக்காரங்க இருக்கீங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரம், உங்களுடைய உன்னதமான செயல்பாடுக்கேற்ற ஒரு அங்கீகாரத்தை உங்களுக்கு கிரகங்கள் கிஃப்ட் அளிக்க போகுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுப்பவர்கள் அரசாங்க வேலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உயர்ந்த பதவிக்கு முயற்சி எடுப்பவர்கள் உயர்ந்த பதவி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 100 நாளில் இருக்குது. சரி, இவ்வளோ நன்மைகள் இருக்கே, அப்போ இந்த 128 நாளில் 100 நாள் ரொம்ப நன்மை இருக்கே, 38 நாட்கள் ஏதேனும் பெரிய பிரச்சனை வந்துடுமா, ரொம்ப ஒரு டிப்ரெஷன் வந்துடுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய மிதுனராசி என்பவர்களுக்கு நம்ம சொல்வது என்னென்னா, பொதுவாகவே நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணுவதாக இருந்தால் கவனமாக இருக்குது. அதே போல் லாபங்கள் வருதுங்கிறக்காண்டி தேவையில்லாத விரயங்களை இந்த 30 நாட்களில் செஞ்சிடக்கூடாது. கஷ்டப்பட்டு நீங்கள் உழைச்ச உழைப்பை 38 நாட்களில் சூழ்ச்சினால் அப்படிங்கிட்டு போகிற கோஷ்டி நிறையா வரும். அவங்ககிட்டலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். சரியா? அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய பார்ட்னருக்கு உங்களுக்குள்ள ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது மன ரீதியாக நீங்கள் பேசிக்கிட்ட சில அக்ரிமெண்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதே போல் நீங்கள் செயல்படுத்த வேண்டிய உத்தரவு கொடுத்த விஷயங்களை எக்காரணத்தை கொண்டு யார்ட்டையும் வெளிப்படையாக சொல்ல வேண்டாம். ஏன்னா சொன்னீங்கன்னா உங்களை லாக் பண்ணி அவங்க ரிலீஸ் ஆகிடுவாங்க, நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. ஸோ இதெல்லாம் கவனமாக இருந்தால் உறுதியாக நம்முடைய மிதுனராசி என்பவர்களுடைய லைஃப்பில் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் சங்கடங்களை நீக்கி கஷ்டங்களை நீக்கி வெற்றியை கொடுப்பார் என்பது உண்மை. ஸோ நீங்கள் என்ன தானங்கள் கொடுத்தா மிகப்பெரிய நன்மை ஏற்படுங்கிறது அந்த பிரசனத்தின் ரீதியாக எடுக்கும்போது, அதாவது கரண்ட் பிரசனம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கும்போது என்ன கிரக
அமைப்புகள் ஓடுதோ, ஸோ அதனை வைத்து பார்க்கும்பொழுது நம்முடைய மிதுனராசி என்பர்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க கோவில்களில் ஆதரவற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய உறவுகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. ஸோ அவர்களுக்கு உதவி செய்ய 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 உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு செய்வினையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களை விட்டு கடந்து போகும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார், என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியாச்சு. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு 20-30% ஒரு மாற்றம் வக்கர பயிற்சி காலங்களில் கிடைக்கும். இந்த 100 நாளில் நல்லது நடக்கும், 38 நாட்களில் கவனமாகவும் இருக்கணும். சரியா? ஸோ இதை நீங்கள் அப்படியே பயன்படுத்திட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் கட்டாயமாக 20-30 மாற்றம் ஏற்படும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். நான் எதிர்பார்க்குற மாதிரி வேலை எப்போ கிடைக்கும், எனக்கு சொந்த தொழில் தொடங்கலாமா, திருமணம் நடக்குமா, விருப்பப்படுற பொண்ணையை முடிப்பேனா, விருப்பப்படுற பையனையே நான் கல்யாணம் முடிப்பேனா, குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், இந்த பிரச்சனை இல்லாமல் மன நிம்மதியோடு எப்போ வாழ்வேன். ஸோ இதெல்லாம் நிறைய கேள்விகள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கேள்விகள், தேவையில்லாத சிக்கல்களை நீங்களே மாட்ட வேண்டிய சூழ்நிலை, அது எப்போ வெளியே வருவோங்கிற பல கேள்விகள் உங்களுக்கு மனசுக்குள்ளே இருந்தால் அந்த பலவிதமான கேள்விகளுக்கு துல்லிய பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஓகேவா? உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். சார் எனக்கு ஜாதகம் இல்லையே, நீங்கள் சொன்னது பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர் ஆகிய விவரங்கள் இருந்தால் பார்த்துடலாம். ஓகே. ஸோ எனக்கு ஜாதகமே இல்லையே, எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாதே, நான் என்ன பண்ணலாம், என்னுடைய எதிர்காலத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய அன்பு நேயர்கள் உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்னென்னா உங்கள் பேர், உங்களுடைய குறிப்பிட்ட வயது. இப்போ ஏதோ ஒரு கால்குலேஷனில் ஒரு வயது இருக்கும்ல, ஸோ அதை அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுடைய கணக்கின்படி பிரசனத்தின் ரீதியாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு, மேலும் உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் சொல்லி உங்களுடைய கடந்த காலத்தை விட எதிர்காலத்தில் வெற்றி பெற உறுதியாக கணித்து கூற முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ விருப்பப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் வீடியோ பார்க்குறவங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்தி தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.